ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ஸ்விங் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வித்து நம்ம மடித்து போட்டுக்கலாம். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம வந்து உயரத்துக்கு மடித்து தைக்கிற அளவுக்கு எடை விட்டுட்டு நம்ம உடம்புல சைடுக்கு வந்து எவ்வளோ தையலுக்கு துணி வேணுமோ அந்தளவுக்கு நான் அளவு துணி விட்டுருக்கேன். நான் இன்றைக்கி டேப்பே இல்லாமல் எப்படி வெட்டுறது அப்படின்றது தான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் கழுத்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன். டேப்பே இல்லாமல் நம்ம அளவு சட்டையை வச்சு மட்டும் நம்ம எப்படி இதை வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே மறக்காமல் தையலுக்கான அளவு விட்டுறணும். கீழேயும் நான் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன். கழுத்துக்கு, ஷோல்டருக்கு, ஆர்ம் ஹோலுக்கு எல்லாத்துக்குமே தையலுக்கு விட்டுருக்கேன். அது கரெக்டாக விட்டுட்டோமான்றதை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்லைன் நான் வரைஞ்சிருக்கேன். பக்கத்தில் தையலுக்கும் வரைஞ்சாச்சு. ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரைய முடியல அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கூட நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம இதுக்கும் தையலுக்கு வரைஞ்சிக்கிறோம். எல்லா பக்கமும் தையலுக்கு இடம் விட்டுருக்கோமான்றதை கவனமாக பார்த்துட்டு நம்ம இப்போ பேக் பீஸ் வெட்டிக்கலாம். கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் கிராஸாக வெட்ட போகிறோம். பேக் பீஸை நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அளவு எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது, நார்மல் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். நார்மல் ப்ளவுஸ்க்கு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் அளவு எடுக்கிறது எப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் வெட்ட போகிறோம். அதுக்கு இந்த கிளாத்தை நம்ம மாற்றி திருப்பி போட போகிறோம். இது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க, எப்படி நம்ம மாற்றி திருப்பி போட்டேன் அப்படின்றத. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை நம்ம நார்மலாக வச்சா நம்ம நேராக வைப்போம். இப்போ வந்து என்னென்னா கிராஸாக வைக்கணும். கிராஸாக வைக்கும்போது அந்த கார்னரில் வர்ற இடம் வந்து ஷோல்டரை தையலுக்கு எடை விட்டு நம்ம வெட்டினா எவ்வளோ தூரத்துக்கு வருமோ அதுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி. நார்மலாக வச்சா நம்ம எப்படி வைப்போமோ இப்போ கிராஸாக வச்சுருக்கேன். கிராஸாக வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கும் தையலுக்கெல்லாம் எடை விட்டு நெக்கு, ஆர்ம் ஹோலு வரைஞ்சிட்டு நம்ம பட்டியும் அந்த ஃப்ரண்ட் பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ நான் ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்றேன். இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. பேக் பீஸை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக முதுகோட சென்ட்ரு பக்கமாக, அதாவது அகலம், அதாவது அந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற பகுதி வந்து கரெக்டாகவும் வச்சு இதை எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம அந்த பக்கம் கட் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து கரெக்டான பகுதியாகிடுச்சு. ஸோ நம்ம ரெண்டு பக்கமுமே ஸ்லாண்டிங்காக தான் லைன் வரும். இப்போ நம்ம சென்டரில் வச்சு செக் பண்ணால் இதோட வித்தும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துக்கு வரைக்கும் உயரத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழேருந்து ஒரு வில் வந்து வரைஞ்சிக்கலாம். மறக்காமல் தையலுக்கு இடம் விட்டுட்டு நம்ம வந்து வில் வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கை, பட்டி எல்லாமே நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கலாம்.
ஆனால் நான் அதையும் காட்டிடுறேன். கையை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண பக்கம் வந்து நம்ம பக்கம் வர மாதிரியும் ஓப்பன் பீஸ் வந்து ஆப்போசிட்டில் வர மாதிரியும் ஃபிட் பண்ணிக்கணும். இது வந்து ஆப்போசிட்டில் வர மாதிரி ஃபிட் பண்ணி மடித்து போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து கை பக்கத்தை கொண்டு வந்து வைக்கணும். எப்பவும் போல் தையலுக்கு இடம் விட்டுக்கணும். நம்ம எவ்வளோ மடித்து தைக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து தையலுக்கு அளவு விட்டுட்டு, அல்லது நீங்கள் டேப் வச்சு எடுக்கிறீங்கன்னா உயரம் ப்ளஸ் 1.5 இன்ச் அளவு வச்சுக்கணும். இங்கேயும் தையலுக்கு இடம் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி நம்ம வந்து கையை வரைஞ்சிக்கலாம். இதுவும் நார்மலாக ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் தான் நான் வரைகிறேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். இது வந்து உள்பக்க அளவு எடுத்துக்கணும். உள்பக்க அளவு ப்ளஸ் 1.5 இன்ச் எடுத்துட்டு நம்ம தையலுக்கு இடம் விட்டு நம்ம அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஹைட் மென்ஷன் பண்ணி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த படத்தை வரைஞ்சி வெட்டிக்கலாம். இந்த பீஸ் 4 வேணும். பட் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து இவ்வளோ தான் இடம் இருக்கிறதுனால, துணி இருக்கிறதுனால நான் வந்து 2 மட்டும் வெட்டிக்கிறேன். 2 வந்து வேறு கிளாத்துலேருந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த 2 கிளாத்தும் வெளிப்பக்கமாக வரும். 2 அடிஷ்னலாக போடுற வேறு கிளாத் வந்து உள் பக்கமாக வர மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தில் ஊக்குப்பட்டி கழுத்து எல்லாமே வெட்டிக்கலாம். நான் பானா கழுத்து வெட்டியிருக்கிறதுனால நான் நேர் பீஸ் வச்சு நான் சுருக்கம் வச்சு பானா கழுத்தை க்ளோஸ் பண்ணி தைக்க போகிறேன். அதை சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். 2 பட்டி வெட்டிட்டேன். மீதி உள்ள கிளாத்தை நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்னெல்லாம் வெட்டியிருக்கோம் அப்படின்னா, பேக் பீஸ், ஃப்ரண்ட்டு, பட்டி, கை, மொத்தம் அதே 4 பீஸ் வெட்டியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.